ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னன்னா தும்பாத். இது பாலிவுட்டே உருவாக்கப்பட்ட செமையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களும் சொல்லலாம். இந்த படத்துக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி மிஸ்டர் ஃபிலிம் கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள்ல போடுவாங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பூர்த்தி தேவி அம்மாலாம் காட்டுறாங்க. இவங்க யாருன்னா, இவங்கள்ட்ட அளவு இல்லாத தங்கமும் அளவு இல்லாத தானியமும் இருக்கும். இவங்க வயிற்றுல தான் நம்ம உலகமே அமைஞ்சிருக்கு. இவங்க வயிற்றுல தான் பல கோடி தேவர்கள் பிறந்தாங்க. உங்க வயிற்றுல பிறந்த முதல் குழந்தை பேர் தான் அஸ்தர். இவரை பத்தி வரலாற்றுல தேடினீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இவர் பிறக்கும் போதே ஒரு பேராசை குணம் படைத்தவராக பிறந்தாரு. இவர்கிட்ட அளவு இல்லாத தங்கமும் தானியத்தையும் ஆசைப்பட்டாரு. தங்கத்தை எடுக்கும் போது விட்டாங்க, ஆனா தானியத்தை எடுக்கும் போது தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவனை சாவடிக்கவும் முயற்சி பண்ணாங்க. ஆனா பூர்த்தி தேவி வயிற்றுல பிறந்தனால இவரை விட்டு ஒரு சாபத்தை விடுறாங்க பூர்த்தி தேவி அம்மாள். என்னன்னா, நீ உன்னை யாரும் கும்பிட மாட்டாங்க, வணங்க மாட்டாங்கன்னு சாபத்தை விடுறாங்க பூர்த்தி தேவி. அதுக்கப்புறம் நம்ம அஸ்தரும் தேவியோட வயிற்றிலே தங்கிடுறா. பல நூற்றாண்டுகள் கழிச்சு தெரிய ஆரம்பிக்குது பல சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதனால இவரை கோயில் கட்டி இவரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை வணங்க ஆரம்பிச்சு தெரிஞ்சவொடனே பல தேவார்கள் தும்பாத்துக்கு ஒரு சாபத்தை விடுறாங்க. என்னன்னா, விடாம மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காரு தும்பாத்துல. இதெல்லாம் பையனுக்கு ஒருத்தர் கதையா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு நம்ம அஸ்தர் இருக்க போறோம்? ஏன்னா அஸ்தர் இருக்கிற சாபம் தான் நம்மளுக்கு ஒரு வாரம். சாப்டர் 1 தும்பாத் கிராமத்தை காட்டுறாங்க. இது 1918 வருஷம். ஒரு மலையில நினைச்சிட்டு ஒரு லேடி ஒரு அரண்மனைக்குள்ள போறாங்க. ஒரு கிழவர் ஏன் அவ்வளவு லேட்டுன்னு கேட்கறாரு. இப்போ போய் அந்த ஆளுக்கு இவங்க பணிவுடன் தான் செய்யறாங்க. இவங்க யாருன்னா, இவங்களுக்கு 2வது ஒய்ஃப் மாதிரி. என்னதான் இருந்தாலும் வேலைக்காரங்க மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடி கேட்கறாங்க, நான் போட்டான்னு. அதெல்லாம் முடியாது, வந்ததே லேட்டு, ஒழுங்கா செஞ்சுட்டு போன்னு சொல்றாங்க. சரி, நான் இவ்வளவு நேரம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தங்கம் தாங்கலன்னு கேட்கறாரு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த. இப்போ அந்த வீட்டுல அஸ்தரோட உருவ பொம்மையை காட்டுறாங்க. இந்த கிளவி வேற முழிச்சுக்க போகுது. நான் சாப்பாடு கொடுக்க வேணாமா? கிளவா சொல்றான் சரி போன்ட்டு. இந்த கிளவி வேற யாரும் இல்ல, அவனோட முதல் ஒய்ஃப் தான். மலையில 2 சின்ன பசங்க நிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் கேட்கறான், அம்மா எப்போ வருவாங்களான்னு சொல்றான். அப்ப அந்த கிளவிக்கு யார் சாப்பாடு வைக்கிறது? போய் நம்மளே வச்சிடலாம் என்னன்றான் பெரிய பையன். போய் அந்த பெரிய பையன் ரொம்ப துருன்னு இருப்பானா, அதனால போயிட்டு தைரியமா போறான். தம்பி கேக்குறான், நீ போய் அந்த கிழவிக்கு எப்படி சாப்பாடு வைப்பண்ண? அது தூங்கிட்டே இருக்கான், அது வாயில வச்சிடலாம். பையனும் சாப்பாடு எடுத்து போய் அந்த கிழவிக்கு போறான். திடீர்னு முனங்கல் சவுண்டு கேக்குது. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா ஓடி இவனை அடிச்சு சாப்பாடை பிடிங்கி வச்சிடறாங்க. இப்ப அந்த பசங்க செஞ்சதெல்லாம் கொட்டிட்டு இவங்க புதுசா செஞ்சு மந்திரம் தான் சொல்லி எடுத்துட்டு போறாங்க. அந்த பசங்களும் பின்னாடியே போறாங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. அந்த பையன் கேள்வி கேட்கிறான். இப்பதான் அவர் தங்கத்தை கொடுப்பாரான்னு. ஏன்டா அப்படி தங்கன்னு அலையிறேன்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. இவங்க லீகலா தான் பிறக்கல என்ன. இப்போ அந்த பையன் கேட்கறான், அரண்மனை நம்மளுக்கு தானே சொந்தம், நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அந்த அரண்மனைக்குள்ள நிறைய தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான் அந்த பையன். திடீர்னு அந்த கிழவியோட சத்தம் கேட்குது. இவங்களும் என்னன்னு கோடாரி எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. இப்போ அது சொல்லுது, எனக்கு இந்த புதையல் வேணான்னு. இவங்களும் போய் சொல்றாங்க, அஸ்தர் வந்துருவான் தூங்கிருன்னு அந்த கிழவிகிட்ட சொல்றாங்க. அப்படியே அந்த அஸ்தர் முகத்தை காட்டுறாங்க. இங்க கட் பண்ணா இந்த கிழவன் இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த லேடி இல்லீகலா தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால இந்த ஊரே வேணான்ட்டு ஊரை விட்டு போறாங்க. இப்போ அந்த பையன் கேட்கறான், தங்கமும் அந்த அரண்மனை நம்மளுது தானே, சின்ன பையன் மாதிரி பேசு, அங்க சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது, அந்த தங்கம்னு அலைஞ்சுதான் அந்த ஆள் இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. அந்த கிழவியை வேணா எழுப்பி பார்க்கலாம், அந்த தங்கத்தை பத்தி அதுக்கு தெரியும்னு சொல்லவும் அவங்க அம்மா காண்டாயி தள்ளி விட்டுறாங்க. சும்மா தங்கம்னு அலையாத அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. இன்னைக்கு சாயந்தாலுமே அந்த சின்ன பையன் இறந்து போயிடுறான் மரத்து மேல இருந்து கீழே உடனே அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஒரு இதுல வச்சு கூப்பிட்டு போறாங்க அவனை. அப்ப அவங்கள்ட்ட சொல்றான் அந்த பெரிய பையன்கிட்ட, நீ அந்த கிழவிக்கு சாப்பாடு வச்சிரு, ஏதாவது சிலிம்ஸை ஊத்துச்சுன்னா அஸ்தர் வந்துருவான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க அம்மா. அஸ்தர்னா யாருன்னு அவங்க பையன் கேட்கும் போது அதுக்குள்ள அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்ப கோதுமையை வச்சு ஏதாவது செய்யலான்னு பாக்குறான் அந்த பையன். கோதுமையை கொட்டிக்குது. அந்த சவுண்டுல அந்த கிளவி ஏஞ்சிக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி அது கத்துது. இவனும் அந்த முனகல் சவுண்டு கேக்குது. இவனும் போய் அந்த கதவு கீழே எட்டி பாக்குறான். அது சொல்லுது, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடலான்னா நான் சாப்பிட்டுருவான் உன்னை. அந்த கிளவியை பாக்குறான். எட்டி பார்த்தா ஒரு மாதிரி வீடோட ஏலியன் மாதிரி இருக்கு. கிட்டவான்னு கூப்பிடுறான் அந்த பையன். இவனும் அலறி வச்சுட்டு ஓடுறான். போயிட்டு அந்த பேர் இந்த பேருன்னு சொல்லிட்டே போறான். திரும்பி போய் சமைக்க ஆரம்பிக்கிறான், அதுக்கு ஏதாவது செய்யணும்ட்டு. அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பேர் அம்மா சொன்னாங்களே, என்ன பேர் மறந்துச்சு. அந்த கிழவி என்ன பண்ணுதுன்னா, அவன் காலில் சங்கியை கட்டி தரன்னு இழுத்துட்டு போகுது. நீ எனக்கு சாப்பாடு போனனால நீ தான் எனக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த கிழவி.
இந்த கிழவிக்கு பயந்து இவனும் டேபிள் கல்ல போய் ஒழிஞ்சிக்கிறான். இந்த கிழவி வந்து இவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. டேபிளுக்கு அடியில இருக்கவனை இழுத்து நான் உன்னை இப்போ சாப்பிட போறேன்னு சொல்லி மூஞ்சில இருக்க ஆணியை எடுத்து குத்த வரும்போது அஸ்தன்னு கத்துறான் அந்த பையன். என்னன்னு பார்த்தா ஞாபகம் வந்துச்சு போலக்கு அந்த பையனுக்கு. அஸ்தன்னு சொன்னோன்னே கிழவி இப்ப தூங்க ஆரம்பிச்சிச்சு. தம்பி போற வழியில இறந்துட்டான்னு சொல்றாங்க அவங்க அண்ணன். இறுதி சடங்கு தான் முடிச்சுட்டு இந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து கேட்கறான், கிழவியை எழுப்பலாம், அவளை மிரட்டி தங்கம் எங்க இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்றான் பெரிய பையன். அவங்க அம்மாவும் தங்கம் தங்கனாலே அதுடா, சும்மா இருடா, வேணா உனக்கு தங்கம் ஒண்ணு தரேன் வச்சுக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. காட்டுறாங்க அவங்க அம்மா தங்கம். இதாடா என்கிட்ட இருந்த ஒரு தங்கத்தை கொடுக்குறேன் உனக்கு, இதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. இந்த தங்கம் தான் யாருக்கு பத்தோம், அங்க தும்பாத்துல நிறைய தங்கம் இருக்கு, இந்த கிழவி எழுப்பி கேட்டா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா காண்டாகுறாங்க. இவன் போட்டு புடுங்குறான். போய் அந்த தங்கம் தங்கம்னு செம்ம அடி அடிக்கிறாங்க அவங்க அம்மா. வந்து அவனை சத்தியம் பண்ணி தர சொல்றாங்க. சத்தியம் பண்ணி கொடுக்குறான். தும்பா பக்கமே வரமாட்டேன்னு சொல்றான் அந்த பையன். 15 வருஷம் கழிச்சு சாப்டர் 2. இவர் பேர் தான் விநாயக். இவர் வேற யாரும் இல்லை, அந்த பையன்தான். நம்ம விநாயக் வந்து அவரோட பழைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த கிழவி இன்னும் உயிரோட இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம விநாயக் போறாரு. இப்போ அந்த கதை கிட்ட போயிட்டு கிழவின்னு கூப்பிடுறாரு. முழங்கல் சவுண்டு ஒண்டி கேக்குது. நம்ம விநாயக்கும் போய் பார்க்க உயிர் உள்ள மரமா வளர்ந்துருக்க அந்த கிழவி. இதை பார்த்த நம்ம விநாயக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சரி அந்த புதையலை பத்தி சொல்லலன்னு கேட்குறாரு நம்ம விநாயக்கு. வேணாம் அந்த புதையல் பக்கம் போவாத, அப்புறம் என்ன மாதிரி தான் சாபமா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி. இந்த புதையலோட டீட்டெயில் மட்டும் சொல்லு, நான் உனக்கு என்ன வேணா பண்றேன். ஏன் நான் உனக்கு அந்த புதையல்ல இருந்து பாதி கூட தரேன்னு சொல்றேன் நம்ம விநாயகர். எனக்கு தங்கம் தான் வேணாம், எனக்கு இந்த சாபத்துல இருந்து விடை கிடைச்சா போதும், ஏன்னா நீ எரிச்சிருன்னு சொல்லுதான் அந்த கிளவி. இப்ப அந்த கிளவி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கும் பொழுது இவரும் போய் பாக்குறாரு அந்த அரண்மனைக்குள்ள. நம்ம விநாயகருக்கும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் இந்த இடம் விடாம ஒரு இடம் ஃபுல்லா தோண்டி ஃபைனலா ஒரு குகை மாதிரி போகுது. அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. பார்த்த நம்ம விநாயகர் வந்து போய் பார்த்தா அங்கதான் புதையல் இருக்கு. நம்ம ஒரேடியா நம்ம விநாயகர் அந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டாரு. பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கிளவி சொன்னனால சொன்ன வாக்கு பிரகாரம் அந்த கிளவியை போய் போய் எரிக்க போறாரு நம்ம விநாயகர். அந்த இடம் முழுவதும் சுத்தமா எரிச்சிடறாரு நம்ம விநாயகர். 6 மாசம் கழிச்சு நம்ம விநாயகர் ஊருக்கு போறாரு பூனைக்கு. போய் பார்த்தா ஒய்ஃபுக்கு யாருன்னே தெரியல. இதை கட் பண்ணா லோக்கல் ரவுடியை காட்டுறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸை தான் வைக்கிறாரு. இவர்கிட்ட போயிட்டு நம்ம லோக்கல் ரவுடிக்குன்னு தெரியும் நம்ம விநாயக் வந்து ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவரு. அவர் வந்து கேட்குறாரு, எப்போ என்கிட்ட வாங்கின கடன் தான் திருப்பி கொடுக்க போறேன்னு. நான் ஒரு கோல்டு வச்சிருக்கேன், அதை பாருன்னு நம்ம விநாயக் சொல்றாரு. நான் வந்துட்டு 38 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், இல்லை 100 ரூபா போவோம், மீதியை வாங்கிட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு நம்ம விநாயக். ஆரமான ஒரு ட்ரிப்புக்கு போயிடுறாரு நம்ம விநாயக். அங்க போயிட்டு இந்த தும்பாத்து இடத்துல போய் தங்கத்தை எடுத்துட்டு வர்றாரு நம்ம விநாயக். இந்த மாதிரி ஊர்ல இருந்தே வந்தோடனே ஒருட்ட 4 கோல்டு காயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அளவு மாறிட்டே இருக்கு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா 2 காயின் எடுத்துட்டு வர்றாரு, ஒரு தடவை பாத்தீங்கன்னா 16 கோல்டு காயின் எடுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி வித்து வித்து லோக்கல் ரவுடி கிட்ட பெரிய பணக்கார ஆகிறாரு நம்ம விநாயக். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம லோக்கல் ரவுடி கிட்ட கொடுக்கறதுக்கு காசே இல்லை. அதனால விநாயக் சொல்றாரு, இந்த தங்கத்தை வச்சுக்கோ, அப்புறமா காசு தான். இப்போ வந்து பிரிட்டிஷ் தானே ரூல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஆஃபீஸர் கூப்பிட்டு, யார் அவன் சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போறா, அது ஒன்றும் இல்லை சார், அவன் ஒரு ராஜ பரம்பரை சார், சரி அதை விட என்கிட்ட ஒரு ஓபிஎம் கான்ட்ராக்ட் இருக்கு, அது வேணும்னா அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோ. நம்ம லோக்கல் ரவுடி இதுக்கோசம் தான் காத்து இருந்திருப்பாரு. அது கச்சிச்சுன்னா இவர் ஒரு பெரிய பணக்கார ஆயிடுவாரு. இந்த நேரம்னு பார்த்து இவர்கிட்ட காசு இல்லை. இதுக்கோசம் தான் இவர் ரொம்ப நாளாக காத்துருந்துருப்பாரு. நம்ம லோக்கல் ரவுடி நிறைய கிஃப்ட் தான் வாங்கிட்டு போய் நம்ம விநாயகை பார்க்க போறாரு. பார்த்துட்டு, சார் நீங்க என்னவோ பிசினஸ் பண்றீங்களே, என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பார்ட்னர் கிட்னர் தான் கிடையாது, உனக்கு காசு வேணும்னா வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு நம்ம விநாயக். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாரமான ஒரு ட்ரிப்புக்கு போயிடுறாரு. ஒரு புது பைக் வாங்கிட்டாரு, ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு பெரிய பணக்காரா போய் ஆயிடுறாரு நம்ம விநாயக். கட் பண்ணிங்கன்னா இங்க லோக்கல் ரவுடியை காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இந்த ஓபிஎம் கான்ட்ராக்ட் வாங்கன்னு சொல்றாரு. இங்க கட் பண்ணா லோக்கல் ரவுடியை காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றாரு. நம்ம லோக்கல் ரவுடியை அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் நம்ம விநாயக் வீட்டுல விடுறாரு. நம்ம லோக்கல் ரவுடியும் வந்து விநாயக்க சொல்றாரு, இவ்வளவு வேணா நீ வேலைக்காரியா வச்சுக்கோ. அப்போ விநாயக் சொல்றாரு சரின்னு. அப்போ ஒய்ஃப் பார்த்து மறைக்கிறாங்க. இங்க கட் பண்ணீங்கன்னா நைட்டு விநாயக்க காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. மேல பாக்குறாரு அந்த பொண்ணு. நம்ம விநாயக்கும் ராஜ பரம்பரை சேர்ந்தவராச்சே, அவருக்கும் பல வீக்னஸ் தான் இருக்கும். சரி நம்ம விநாயக்கும் உஷார் பண்றதுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா இருக்கும். இது ஏது உனக்கு இந்த 50 ரூபான்னு கேட்கும் போது நம்ம லோக்கல் ரவுடி தான் உங்களை பார்த்துக்க சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்தாரேன்ட்டு. நம்ம விநாயக்கும் ஒண்ணுமே புரியல. இங்க கட் பண்ணா நம்ம லோக்கல் ரவுடி தும்பாத்துல நிக்கிறான். ஒரே ஷாக்கு. விநாயக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு போல நம்ம லோக்கல் ரவுடி. இந்த அரண்மனைக்குள்ள இருந்தா ஏதோ எடுத்துட்டு வர்றான்னு நம்ம லோக்கல் ரவுடி நினைக்கிறாரு. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம விநாயகோட என்ட்ரி.
எப்படியே நம்ம விநாயகம் கண்டுபிடிச்சு வந்துட்டாரு, இவனை ஏதாவது ட்ராப்ல மாட்டி விடலான்னு ஒரு கோதுமையில செஞ்ச பொம்மையை செய்யறாரு. நம்ம விநாயகம் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரு. இப்போ அவரு வழக்கமா செய்யற விஷயத்தான் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம லோக்கல் ரவுடியும் பாக்குறாரு. உள்ள போய் கிணத்துக்குள்ள போய் ஒரு 4-5 கோல்ட் காயின் எடுத்துட்டு வர்றாரு. நம்ம லோக்கல் ரவுடியும் இதுல இருந்தா நீ தங்காத்துறாருன்ட்டு அந்த கிணத்துக்குள்ள இறங்குறாரு. இறங்கி பார்த்தா அது ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது. அங்க பார்த்தா பூத்தி தேவி படம் போட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நம்ம லோக்கல் ரவுடியும் பாக்குறாரு. என்னடா பாக்ஸ் இது உள்ள திறந்தா ஏதோ அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுதுன்னு நம்ம லோக்கல் ரவுடியும் பாக்குறாரு. அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரே ரத்தையும் சதையுமா ஒரு லோக்கல் ரவுடிக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. லோக்கல் ரவுடி சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க மாவால செய்யப்பட்ட பொம்மை, அந்த பொம்மையை எடுத்து சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா திடீர்னு ஒரு உருவம் வந்து தரன்னு இழுத்துட்டு போகுதுன்னு நம்ம லோக்கல் ரவுடிய கட் பண்ணா விநாயகர் காட்டுறாங்க. அவரு சுத்தி ஒரு வட்டமா போட்டுக்கிறாரு. இப்போ விளக்க எடுத்துட்டு போய் நம்ம விநாயகர் போய் பாக்குறாரு. செவுத்தோட செவுத்தா ஒட்டி போய் கிடக்குறாரு நம்ம லோக்கல் ரவுடி. நம்ம விநாயகம் சொல்றாரு, தூங்கு லோக்கல் ரவுடி தூங்கு, இல்லைன்னா அஸ்தர் வந்துருவான். இப்போ நம்ம விநாயகம் அந்த மாவால செய்யப்பட்ட பொம்மையை எடுக்கிறாரு. எடுத்த உடனே ஏதோ மிருகத்தனமா ஏதோ பாக்குறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் வந்து நிக்குது. இந்த பொம்மையை வாங்கலான்னு போகும்போது வட்டத்தை சுத்தி அதால வர முடியல. அந்த வட்டத்தை சுத்தி வர முடியலன்னு அந்த மிருகம் கத்துது. உடனே நம்ம விநாயகம் வெறுப்பேத்துறாரு. கோவத்துல போய் அங்கேயும் இங்கேயும் கத்துது அந்த மிருகம். அஸ்தர்ன்னு சொன்ன உடனே நம்ம லோக்கல் ரோடியை போய் கடிச்சு தின்ன ஆரம்பிக்குது. இந்த மாவால செய்யப்பட்ட பொம்மையை தூக்கி கீழே போட்டோன்னே அந்த பேய் வந்து அதை போய் தின்ன ஆரம்பிக்குது. ஏதோ 10 வருஷம் சோறு தின்னாத மாதிரி. மிருகமும் மெய் மருந்து சாப்பிடவும் நம்ம விநாயகர் போய் அது ஏதோ பை மாரி அதை இழுத்துக்கிறாரு. ஒரே தங்க காயினா கொட்டுது. நல்லா மெய் மருந்து தின்னுட்டு இருக்கும்போது அவரால் எவ்வளவு தங்க காயின் எடுக்க முடியும் அவ்வளவு தங்க காயின்னு எடுத்து வச்சுக்கிறாரு. விநாயகர் போய் நம்ம லோக்கல் ரவுடியை எரிச்சு விட்டு அந்த இடத்த விட்டே போறாரு. இந்த இடத்த விட்டு மேலே ஏறி போகும்போது அந்த மிருகம் பார்த்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. நல்ல வேலையா அந்த பாக்ஸை போய் மூடிடுறாரு. இப்படிதான் இவ்வளவு நாளா தங்கம் எடுத்துட்டு வர்றாரு நம்ம விநாயகர். சாப்டர் 3 இது 1947 வருஷம். இந்தியாவுக்கு சுதந்திர கட்சி வருஷம். விநாயகர் வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா போகுது அந்த வேலைக்கார பொம்பளைனால. இவரும் தும்பாத்துக்கு அவ்வளவு போறது இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப வயசானதுனால. இங்க ஒரு பையன் பயிற்சி எடுத்துருக்கான். இது வேற யாரும் இல்ல, விநாயகரோட பையன். குழந்தை டைம்ல எவ்வளவு கோல்ட் காயின்ஸ் இருக்குன்னு ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம விநாயகர். அப்போ நான் இங்க விநாயகர் காட்டுறாங்க. அந்த வேலைக்கார பொம்பளை கூட இருக்காரு. அப்ப அந்த வேலைக்கார பொம்பளை கேக்குது, தங்க எடுத்துட்டு வரலான்னு. எனக்கு தான் வயசாயிடுச்சு. அப்ப சொல்லுது, அந்த பையனை விட்டு எடுக்க வரலான்னு. அவர் நொண்டி, அப்ப நான் முன்னத்தோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேன், நிறைய காயின்ஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றான் அந்த பையன். அப்ப வந்து விநாயகர் கண்டுக்கவே மாட்டாரு. இப்போ அவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடன்காரங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அப்போ வந்து ஒய்ஃப்ட்டு போய் சொல்றாரு, அந்த பையனை நாளைக்கு ரெடியா இருக்க சொல்லுன்னு. அந்த அம்மா போய் அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. இப்போ காலையில ஆரத்தின்னு எடுத்து அமுச்சு வைக்கிறாங்க. அப்போ நம்ம விநாயகர் அந்த பூர்த்தி தேவி கதையை தான் சொல்லிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் கதை சொல்றாங்க, இல்ல அது இந்த சீன் தான். அப்போ அந்த பையன் கேட்கறான், அப்போ நம்ம அஸ்தரை வணங்குறோமா? அப்போ வந்து விநாயகர் சொல்றாரு, அஸ்தர் இருக்கிற சாப்பிடும் தான் நம்மளுக்கு ஒரு வாரம். இப்போ அவரு செய்யற மாதிரி அவன் பையனுக்கும் கத்து கொடுக்குறாரு மாவுலயே பொம்மையை செய்யறத. இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை தூக்கி எறிஞ்சிடறாரு. இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் தான், சரி வா புலிக்குள்ள இறங்கலாம்னு சொல்றாரு. இப்போ எதுக்கு நம்ம வட்டத்தை போறோம்னு அந்த பையன் கேட்கும் போது, ஏன்னா அந்த அஸ்தர் வந்து வயிற்றுல இருக்கும்போது தங்கத்தை எடுக்க முடிச்சு, ஆனா தானியத்தை எடுக்க முடியல. அதனால தானியம் வந்து அவனுக்கு ஒரு வீக்னஸ். அப்ப அந்த அஸ்தர் கடிச்சிட்டா என்ன ஆகுன, அப்ப அந்த கிளவி மாரி ஆயிடுவேன் நீனும் அப்படின்னு சொல்றாரு விநாயகர். ரொம்ப பயமா இருக்கு. அஸ்தர் எப்போ வரும்னு கேட்கும் போது அந்த மாவு பொம்மையை பார்த்தாலும் அந்த அஸ்தர் வருவான்னு சொல்றாரு. இப்ப அந்த பையன் மூஞ்சில ஒரு பையன் என்னன்னு பார்த்தா அந்த மாவால செய்யப்பட்ட பொம்மை எடுத்துட்டு வந்துட்டான்றான். அவ்வளவுதான், அந்த அஸ்தர் அங்க வந்துருச்சு. இந்த பையனை கடிக்கலான்னு போகும்போது அந்த பொம்மையை தூக்கி போட்டுறாரு விநாயகர். அந்த பொம்மையை சாப்பிட்டு போது வாட போலான்னு சொல்றதுக்குள்ள அந்த பையன் வந்து அந்த தங்கத்தை பொறிக்கிட்டு இருக்கும். 2-3 தங்க காயின்ஸ் எடுத்துட்டு இப்ப மேலே ஏறி போறாங்க விநாயகரும் அவன் பையனும். விநாயகரும் அவங்க பையனும் மேலே வராங்க. அந்த அஸ்தர் துரத்திட்டு நல்ல வழியா மேலே வந்துட்டாங்க. இப்ப வெளில வந்தோடனே விநாயகர் செம்ம அடி அடிக்கிறாரு. ஏன்டா அந்த மாதிரி முந்திரி கொட்டை வேலை தான் பாக்குறேன்ட்டு. சரி, இப்ப அவன் எடுத்த ஒரு தங்க காயினை அவன்கிட்ட ஒண்ணு கொடுக்குறாரு. நான் அந்த கோல்ட் காயின்ஸ் வச்சு என்னமா பண்ணலான்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, நான் கேட்கும் போது தரணும்னு சொல்றாரு நம்ம விநாயகர். அவங்க அம்மாட்ட எடுத்து போய் கோல்ட் காயின்ஸ் தான் காட்டுறாரு. என்னடான்னு கேட்கும்போது ரகசியம்னு சொல்றான். இங்க கட் பண்ணா ஏதோ ராஜா மீட்டிங் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தும்பாத்த இடத்த கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அது எப்படி எடுக்கலாம் நம்ம விநாயகர் கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாது, அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு விநாயகர் பையனை காட்டுறாங்க. இந்த கோல்டு எடுத்துட்டு போய் அந்த வேலைக்கார பொங்கலிட்ட கொடுத்து, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் உன்னை வச்சுக்கிட்டோன்னு சொல்றான். இந்த வயசுல உனக்கு சொகுசு வாழ்க்கை கேட்கறான்னு திட்டிக்கிறார் நம்ம விநாயகருக்கு. நீங்க ஒரு வேஸ்ட், அந்த வேட்டிங் பின்னாடில இருந்தா நீங்க தங்கத்தை எடுக்கிறீங்க, அந்த வேட்டியை எடுத்துட்டு வந்துட்டா லூசு மாதிரி பேசாத, அதுல வெறும் 10 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பொம்மை செஞ்சு எடுத்துட்டு போவோம், அதுக்கு ஒன்று சாப்பிடறதுக்குள்ள இன்னொன்று சாப்பிடறதுக்குள்ள நம்ம தங்கத்தை எடுத்துடலாம். ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு நம்ம விநாயகம். அவ்வளோ பொம்மையா அந்த அஸ்தர் தின்றமானு, அதான் எத்தனையோ ஜென்மமா வந்து சாப்பிடாம இருக்குன்றீங்களே, அது வந்து சாப்பிடுன்னு சொல்றான் அந்த பையன். விநாயகன் நினைக்கிறாரு இது நல்ல ஐடியாவா இருக்கேன்ட்டு. அவ்வளவுதான், இப்ப டின் கணக்குல மாவு எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான் நம்ம விநாயகர். மாவை தான் அரைச்சு முடிச்சேனே, அந்த தும்பா தரத்துக்கு போய் ஒரு 50-60 பொம்மையை செய்யறாங்க.
செஞ்சு முடிச்சானே அந்த குழிக்குள்ள இறங்குறாங்க. இப்ப அந்த பைக்குள்ள இருந்து 2 பொம்மை எடுக்குறாங்க. இங்கதான் செம்மையான ட்விஸ்ட். ஒரு பொம்மை எடுத்தா ஒரு அஸ்தர் வருவான், 2 பொம்மை எடுத்தனால 2 அஸ்தர் வந்துடுறாரு. இப்ப விநாயகர் பார்த்துட்டு பையனை எடுக்காதரா எல்லா பொம்மைன்னு சொல்றதுக்குள்ள எல்லா பொம்மையும் கொட்டிடுறான். அவ்வளவுதான், அங்க 50-60 அஸ்தர் வந்துருது. இப்போ ஒரு பொம்மையை தூக்கி அந்த பக்கம் போறாங்க, எல்லா அஸ்தரும் அடிச்சிருதுங்க. இப்போ திடீர்னு ஒரு அஸ்தர் உள்ள வரலான்னு பார்க்கும்போது அந்த வட்டத்தை சுத்தி வர முடியல, அப்படியே சாம்பலா போயிருது. இப்படி பேராசைப்பட்டு இங்க வந்து மாட்டிக்கிடுமே நம்ம விநாயகர் யோசிக்கும் போது டக்குனு ஒரு ஐடியா வந்து எல்லா மாவு பொம்மையும் அவர் உடம்புல கட்டிக்கிட்டு அப்ப பையன் வந்து வேணாப்பா வேணாப்பான்னு சொல்லும் போது அவனை தள்ளி விட்டுட்டு போறாரு. மேல ஏறும் போது எல்லா அஸ்தரும் அவரை சுட்டு போடுது. எல்லா அஸ்தரும் மேல போகும்போது திடீர்னு ஒரு அஸ்தர் கீழே வந்து சாம்பலா போயிருது. அந்த விநாயகர் எல்லா அஸ்தரும் தொட்டிகிட்டே வரும்போது புலிக்கு மேல ஒரு வட்டம் போட்டிருப்பாரு. இப்ப எல்லா அஸ்தரும் சாம்பலா போய் கருகி போயிருது. இப்ப வெளில வந்து பையன் பாக்குறான், எல்லா இடமும் ஒரே மாவு மாரி இருக்கு. இப்ப வெளில வந்து அந்த பையன் பாக்குறான், அவங்க அப்பா பார்க்க அந்த அஸ்தர்கிட்ட கடி வாங்கி ஒரே ஆட்டேரி மாரி இருக்காரு. விநாயகர் சொல்றாரு, இந்த தங்கத்தை எடுத்துக்கோ தங்கத்தை எடுத்துக்கோன்னு சொல்லும் போது அந்த பையன் வந்து கதறான். பையன் வந்து விநாயகரை எரிச்சிடறான். எரிச்சதுக்கு அப்புறம் தூங்குங்கப்பா தூங்குங்க, இல்லைன்னா அஸ்தர் வந்துடும் சொல்றான். இதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்கு யாருமே வரக்கூடாதுன்னு இந்த அரண்மனையை கூட்டிட்டு போறான் அந்த பையன். இந்த இடத்துல தும்பாத்துன்னு டைட்டில போட்டு முடிக்கிறாங்க.